ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற ஷிரடியில் இருக்கோங்க. ஆமாங்க, நம்ம ஷிரடி சாய்பாபா அவர்களோட புண்ணிய ஸ்தலத்துல தான் இருக்கோம். இந்த வீடியோல நம்ம சாய்பாபா அவர்களோட கோவில், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற துவாரகாமயி சாவடி மாதிரியான அவரு இருந்த காலங்கள், அவரு பூத உடல்ல இருந்த காலங்கள்ல தங்கியிருந்த விடுதிகள் அதெல்லாம் ஓகேவா, அதுக்கப்புறம் அவர்களோட சீடர்கள் தங்கி இருந்த காட்டேஜஸ், இது எல்லாமே இந்த சிலை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடிதான் நம்ம மெயின் சாய்பாபா அவர்களோட கோவில் இருக்கு. ஸோ இந்த வீடியோல அந்த ஏரியா ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஆப்வியஸ்லி உள்ள மொபைல் போன் கொண்டு போக முடியாது, அதனால நான் மெயின் அந்த கோவில் ஆர்ச் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து கோவிலுக்கு எப்படி போகணும், தர்ஷன் டிக்கெட்ஸ், ஃப்ரீ தர்ஷன் எங்க போகணும், அதுக்கப்புறம் பிரசாதங்கள் எல்லாம் எங்க வாங்கலாம், கோவில் சுற்றியும் என்ன மாதிரியான வைப்ஸ் இருக்கு, என்னென்னலாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்க வீட்டுக்கு கொண்டு போகும்போது, பிரசாதங்கள் என்னென்னலாம் வாங்கலாம், இதெல்லாமே கம்ப்ளீட்டா கவர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஷிரடி சாய்பாபா புண்ணிய ஸ்தலத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, இதுதான் மகாராஷ்டிரா ஷிரடி சாய்பாபா கோவிலோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வழி உள்ள போகும். இந்த பக்கம் போய் ஃப்ரீ தர்ஷனுக்கு போற ஒரு வழி இருக்கு, இந்த பக்கம் இன்னொரு வழி இருக்கு. கேட் நம்பர் 4 இது. ஸோ அப்படியே திரும்பினா இங்கதான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஓகேவா, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ இது நம்ம ஷிரடியிலோட சாய் சன்ஸ்தான் ட்ரஸ்டோட பஸ்ஸஸ்ங்க. வர்ற பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்கியிருக்கிற ஆசிரமங்கள்ல இருந்து கோவிலுக்கு, பிரசாதாலயக்கு இங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ற பஸ்ஸஸ். ஓகேவா, இது டே ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்லயே கோவில்ல இருக்கிற என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு வந்துடலாம். இங்க பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. ஸோ இங்க நிறைய பேர் இருப்பாங்க ஹோட்டல்ஸ் கேட்கறதுக்கு, அதுக்கப்புறம் சனி சிக்னாப்பூர் கோவிலுக்கு போறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய டாக்ஸி கேப் டிரைவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே நம்ம உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆயிடலாம் ஷிரடி சாய்பாபா டெம்பிள் என்ட்ரன்ஸ்க்கு. என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. காலங்காத்தால ஒரு 8:45 இருக்கோங்க. காலையிலேயே எவ்வளவு ரஷ் பாத்தீங்களா, காலையில இருந்தே தர்ஷனம் ஆரம்பிச்சிரும். மக்களே, இங்க ஸ்ரீ சத்குரு சாய்பாபா அவர்களோட வாசகங்கள் போட்டிருக்காங்க பாருங்க. whoever comes to Shirdi he will be free from all pains, whoever comes up to my samadhi all the sorrows will be ended, though I leave my body I will come to the call of my devotees, keep in mind the firm belief my samadhi will fulfill all vows, know me always alive, feel the truth, feel me always in experience, surrender to me and be in vain, someone should tell me if around. ஸோ இந்த மாதிரி நிறைய அவர் இருந்த காலங்கள்ல அவர் சொன்ன வாசகங்களை எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க மக்களே, நாமளும் போய் சாய்பாபா அவர்களோட பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கலாம். குரு அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம வாழ்க்கைக்கு. ஸோ இங்க லட்டு சேல்ஸ் கவுண்டர் இருக்கு பாருங்க, லட்டு பிரசாத் சேல்ஸ் கவுண்டர் எல்லாம் இருக்கு. இந்தியாவில் பல இடங்கள்ல இருந்தும் நம்ம சாய்பாபா அவர்களோட பக்தர்கள் வரக்கூடிய புண்ணிய ஸ்தலம். எல்லா புண்ணிய ஸ்தலங்கள் மாதிரியும் இங்கேயும் இந்த மாலைகள், ருத்ராட்ச மாலைகள், பூஜை சாமானங்கள், சாய்பாபா அவர்களோட பிக்சர்ஸ், வீட்டுக்கு முன்னாடி ஒட்டுற ஓம் சாய்ராம் வாசகங்கள் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க, சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சந்தனங்கள் எல்லாம் நெத்தியில வைக்கிறதுக்கு நார்த் இந்தியால எல்லா பக்கமுமே இருக்குங்க. இப்ப திருவண்ணாமலையில எல்லாம் கூட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நல்ல விஷயம்தான். இங்க இருக்கு பாருங்க, ஃப்ரண்ட்லயே பாத்துங்க, லட்டு பிரசாத் சேல்ஸ் கவுண்டர் இருக்கு. 30 ரூபாங்க பர் பேக்கெட். 2 லட்டு இருக்கும், 30 ரூபாவா. ஓகேவா, ரயில்வே ரிசர்வேஷன் ஆபீஸ் இருக்கு. மக்கள் அலைக்கடலா வந்துகிட்டே இருக்காங்க மக்களே. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. நிறைய மாலைகள் நீங்க உள்ள தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள சப்மிட் பண்றதுக்கு சாய்பாபாக்கு
கொடுக்கறதுக்கு நீங்க ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வாங்கிட்டு போகலாம். மாலைகள் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க நிறைய கடைகள் இருக்குங்க. ஸோ இந்த வழி ஃபுல்லாவே கடைகள் தான். இங்க பாருங்க சந்தனம், குங்குமம். மகாராஷ்டிரால இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி காந்தி தாத்தாக்குள்ளா போட்டு தாங்க இருக்காங்க. இங்க ஒரு தாத்தா இருக்காங்க பாருங்க. நம்ம தூய்மை பணியாளர்கள் சூப்பரா கிளீனா வச்சிருக்காங்க. இவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் கோவில் இருக்கிற ஏரியா வந்து அவ்வளவு கிளீனா இருக்கு. இதெல்லாமே வந்து பிரசாத கவுண்டர்ஸ் தான். இங்க பாருங்க காப்பு நம்ம ஊர் மாதிரியே தான். இங்க என்ன வித்தியாசமா இருக்கும்னா இங்க பாருங்களா, இந்த ரவுண்ட் ரவுண்டா கொடுப்பாங்க பாருங்க. இதுதான் மெயின் பிரசாதமா வாங்கிட்டு போவாங்க. நம்ம ஊர் கல்கண்டு மாதிரிங்க. டேட்ஸ், நம்ம ஊர் பொரிக்கடலை எல்லாம் விற்பாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் இருக்கு பொரிக்கடலை. அதுக்கப்புறம் இந்த குட்டிக்கு ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறது, ஐ திங்க் இது ஸ்வீட் பால்ஸ் நினைக்கிறேன், சுகர் பால்ஸ். இது வந்து பேடான்னு சொல்லுவாங்க, மில்க் ஸ்வீட்டு. ஸோ இதெல்லாமே வந்து பிரசாதமா வாங்கிட்டு போறாங்க. அது தவிர பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போடுற அந்த இது இருக்கு பாருங்க, அந்த மாலை மாதிரி இருக்கு பாருங்க, பூஜை ரூம்ல எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கயிறுகள் கையில கட்டிக்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய வித்துட்டு இருக்காங்க. காலங்காத்தால பாக்குறதுக்கே அப்படியே பிளிஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபுல்லா மாலைகளும் பூஜை சாமானங்களும் இருக்கா. அதனால இங்க வந்தாவே வந்து அப்படியே செம்ம பிளிஸ்ஃபுல் வைப் வந்துருங்க. இங்க பாருங்க ஷாப் ஆஃப்டர் ஷாப் எக்கச்சக்கமான பிரசாத கவுண்டர்ஸ் இருக்கு, பூஜா சாமான கவுண்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து சனி ஷிக்னாப்பூருக்கு கூட்டிட்டு போற கேப் டிரைவர்ஸ். சாய்பாபா கோவில் போயிட்டு வந்துட்டு பக்கத்துல தானே இருக்கு, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். அதனால நிறைய மக்கள் வந்து இங்க வாங்குவாங்க. ஐ மீன் நிறைய மக்கள் வந்து சாய்பாபா கோவில் தரிசனம் முடிச்சுட்டு சனி ஷிக்னாப்பூர் போவாங்க. நான் ஷாப்பிங் வைப்லயே இருக்கேனா, அதனால வாங்குவாங்கன்னு சொல்லிட்டேன், கண்டுக்காதீங்க. அப்படிதான் அப்பப்ப டங்கு ட்விஸ்ட் ஆகும். இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க. இது ஃபுல்லா பூஜை சாமான வைக்கிற கடைகள் தாங்க. சந்தூர் ஜுவல்லர்ஸ். இந்த பட்டு துணிகள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. பட்டா இல்ல, நம்ம ஊர்ல நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு இந்த ரெட் கலர் புடவை எல்லாம் சாத்துவோம்ல, அது மாதிரி சாய்பாபா அவர்களுக்கு சாத்துறதுக்கு, சமாதி மேல போடுறதுக்குன்னு நினைக்கிறேன் இந்த துணிகள் எல்லாம். சாய்பாபாவோட உருவப்படங்கள், அவரோட கண்ணு மட்டும், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. அப்படியே பாக்குறதுக்கே வந்து ஒரு தேவலோகம் மாதிரி காட்சி அளிக்குது இல்ல, கலர்ஃபுல்லா, பக்தி பரவசமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மலையாளத்து மக்கள் எல்லாம் கூட வந்திருக்காங்க, ஆல் த வே கேரளால இருந்து. நாட்டுல பல இடங்கள்ல இருந்து வருவாங்க. உள்ளுக்குள்ள சமாதி மேல சிலை வச்சிருக்காங்க. சோ அங்க பூஜை நடக்கிறது வந்து உங்களுக்கு எல்இடி ஸ்கிரீன்ல காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க, ஸ்ரத்த சபூரி. சோ இங்க நீங்க பூவெல்லாம் வாங்கினா அங்க கொண்டு போய் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, பூஜாரி மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்துற வேண்டியதுதான். அவங்க சமாதி மேல வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க பூக்கள். அதுக்கப்புறம் இங்க நம்ம கடைகள்ல அந்த மேல துணியெல்லாம் பார்த்தோம்ல, பட்டு துணி மாதிரி, சோ அதெல்லாமே அங்க கொடுக்குறாங்க பாருங்க. சோ நீங்களும் வந்துட்டு உள்ள தரிசனத்துக்கு போகும்போது இது சாய்பாபா அவர்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இத வாங்கிட்டு போலாம். இங்க வெளியவே கிடைக்கும், ஓகேவா? சோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க, வே டு ஸ்ரீடி சாய்பாபா சாவடி தர்ஷன். சோ இது வந்து துவாரகாமயி சாவடி எல்லாம் இருக்கிற இடம், அவர் இருந்த காலங்கள்ல தங்கி இருந்த இடங்கள், ஓகேவா? சோ மெயின் தரிசனத்துக்கு போறது வந்து இந்த சைடு இருக்கு. நம்ம கேட் நம்பர் 4 பக்கத்துல இருக்கோம். இங்க பாருங்க, ஐ லவ் சாய்பாபா செல்ஃபி பாயிண்ட். அங்க பின்னாடி வந்து பார்க் இருக்கு. சோ அதுல சாய்பாபா அவர்கள் வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்க. சோ நம்ம கோவில் ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க் பார்க்கலாம், ஓகேவா? மக்களே பாத்தீங்களா, ஐ லவ் சாய்பாபா செல்ஃபி பாயிண்ட். மக்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்து போட்டோ செஷன்ஸ்ல பிஸியா இருக்காங்க. பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. நம்ம வாரணாசியில அந்த காட் செக்ஷன்ல ஃபுல்லா பண்ணிருக்காங்கல்ல, காரிடார் மாதிரி, அதே மாதிரி ஷிரடியிலயும் வந்து ஒரு காரிடார் மாதிரி பண்ணிருக்காங்க. அங்கங்க வர்ற வழிகள் எல்லாமே வந்து அவ்வளவு சூப்பரா கிளீனா இருக்கு. எங்கேயுமே ஒரு குப்பையுமே பார்க்கவே முடியாது. 2-3 வழி இருக்கு. எல்லா சைடு இருந்தும் மக்கள் அலைக்கடலா வந்துகிட்டே இருக்காங்க.
இங்க பாருங்க, கரெக்டா 8:45 நம்ம ஸ்டார்ட் பண்ண, இப்போ ஒரு 9:15 இருக்குங்க. காலங்காத்தால 8 மணில இருந்தே பக்தர்கள் கூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ நீங்க வந்துட்டு இதர் நைட் வந்தீங்கன்னா தங்கிட்டு காலையில தரிசனம் பார்க்கலாம், இல்லை காலையில வந்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு ஒரு 8-9 மணி போல வந்தீங்கன்னா இங்க தரிசனம் முடிச்சுட்டு பிரசாதாலயம்னு இருக்கு, அங்க போய் சாப்பிடலாம். அன்னதானம் வந்து 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும், காலையில 10 to night 10 கண்டினியூஸா அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இங்கிருந்து வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், லெஸ் தென் 1 கிலோமீட்டர்ல நீங்க அங்க ரீச் ஆயிடலாம். பிரசாதாலயம் அன்னதான கூடம். ஸோ அங்க வந்து பேட் ஃபுட் இருக்கு, மினிமம் பிரைஸ்ல ஃப்ரீ ஃபுட் அவைலபிளா இருக்கு. மக்களே, இது வந்து மெயின் ரோட்ல இருந்து வர என்ட்ரன்ஸுங்க. ஃப்ரண்ட்லயே வந்து போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும். அப்படியே நீங்க வந்தீங்கன்னா உள்ள வந்து அங்கங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரசாத கவுண்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இங்கேயே வச்சிருக்காங்க பாருங்க, ஸ்பெஷல் கிஃப்ட் பாக்ஸ்ன்னு இருக்கு, ஸ்வீட்ஸு அகர்பத்தி இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க போல. ஸோ இதெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து டொனேஷன் ஆஃபீஸ், ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்டோட டொனேஷன் ஆஃபீஸ். டொனேட் பண்ணோம்னா நீங்க இங்க ஆன்லைன்லயே கூட டொனேட் பண்ணிக்கலாம் போல. பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு டைரி கேலண்டர், ஸ்ரீ சாய்பாபா டைரி, ஸ்ரீ அதுக்கப்புறம் கேலண்டர் இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. மினிமம் 20 rupeesல இருந்து 200 rupees வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்ரீ சாய்பாபா டைரி அண்ட் கேலண்டர் 2026 அவைலபிள் ஹியர்னு போட்டிருக்காங்க பாருங்க. புக்ஸ், போட்டோஸ் சேல்ஸ் கவுண்டர், இது வந்து சாய்பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்டே வந்து ஆப்ரேட் பண்றது. ஃப்ரீ ஷூ ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க பாருங்க. டோன்ட் பே, பேட் எம்ப்ளாயீஸ் ஆர் ஒர்க்கிங் ஹியர். ஸோ உங்களோட செப்பல்ஸ் எல்லாம் வந்து நீங்க இங்க விட்டுறலாம் ஃப்ரீயா. மொபைல்ஸ் உள்ள கொண்டு போக முடியாது. நீங்க தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி மொபைல் லாக்கர் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு மொபைலுக்கும் 5 ரூபா. ஓகேவா? ஆன்லைன் பேமெண்ட்டும் அக்செப்டட். ஸோ மொபைலு, பேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இங்க வச்சுட்டு தான் வந்து தரிசனத்துக்கு உள்ள போக முடியும். ஸ்ரீ சாய்பாபா, ஐ லவ் சாய்பாபா செல்ஃபி பாயிண்ட் தான் பிஸியா இருக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க பாருங்களா, வேற லெவல்ல இருக்குங்க. என்னோட கனவே வந்து நம்ம வடலூர் வள்ளலார் சபை இருக்குல்ல, சத்தியஞான சபை, அதுவும் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா கவர்மெண்ட் டெவலப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்க. எவ்வளவு ஒரு புண்ணிய ஸ்தலம், நாம ஆனா வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். வள்ளல் பெருமானாரோட வடலூரையும் இந்த மாதிரி பியூட்டிஃபை பண்ணணுங்க புனித ஸ்தலமா. ஆல்ரெடி நல்லா தான் இருக்கு, பட் இன்னுமே வந்து இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா காரிடர் எல்லாம் டெவலப் பண்ணி, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பார்க்ஸ் எல்லாம் கட்டி, சூப்பரா வர்ற பக்தர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாம தங்கறதுக்கு வாகனங்கள், அன்னதான கூடம் எல்லாமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நம்ம சத்தியஞான சபையும் வந்து மேனேஜ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது கேட் நம்பர் 4ல இருக்கும். ஓகேவா? எவ்வளவு செக்யூரிட்டி இருக்காங்க பாருங்க. நிறைய மக்கள் வர்றதுனால நம்ம சென்ட்ரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாம் கூட இருக்குங்க. இதெல்லாம் வந்து டிபிக்கல் மராத்தி அம்மாக்கள் வந்து கட்டுற சாரி ஸ்டைலுங்க. ஸ்ரீ சாய்பாபா அவர்களோட சமாதிக்கு போற என்ட்ரி, கேட் நம்பர் 4 என்ட்ரி. நான் உங்களுக்கு கோவில் ஃபுல்லா சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு போயிட்டு வந்துக்கிறேன். ஷிரடி நகர் பரிஷத், அதாவது ஷிரடி டவுன் முனிசிபல் கார்பரேஷன்னால ஏற்படுத்தப்பட்டிருக்கிற செல்ஃபி பாயிண்ட் இது. கண்டினியூஸா ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க அந்த பூஜை நடக்கிற இடத்த. சோ மக்களே, நீங்க மெயின் டெம்பிளுக்கு போறதுக்கு முன்னாடி செப்பல்ஸ் எல்லாம் எங்க விடணும், மொபைல்ஸ் எங்க லாக்கர்ல போடணும் எல்லாமே காமிச்சிட்டோம் உங்களுக்கு. சோ இப்போ மெயின் கேட் நம்பர் 4ல இருந்து இங்க பாருங்க, வே டு ஸ்ரீ சாய்பாபா சாவடி தர்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், இன்கேஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடும் வந்து உங்களுக்கு ஃபுல்லா இந்த பூஜை சாமான் வைக்கிற கடைகள் தான். ஓகேவா? ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 100-200 மீட்டர்ஸ் நடக்கணும். துவாரகாமயி இருக்கும், அதுக்கப்புறம் சாவடி இருக்கும். இது ரெண்டுமே வந்து சாய்பாபா அவர்கள் வந்து பூத உடல்ல ஷிரடியில வாழ்ந்த சமயத்துல அவர் தங்கி இருந்த விடுதிகள். அவர் ஆக்சுவலா வந்து ஒரு பழைய டெம்பிள தான் வந்து புனரமைச்சு அங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்களாம் அவங்க இருந்த காலத்துல.
ஸோ அதை வந்து புண்ணியஸ்தலமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாருங்க, ஃபுல்லா வந்து இந்த மாதிரி பேடாஸ் இதெல்லாமே வித்துட்டு இருக்காங்க. மாலைகள் பார்க்கிறதுக்கே வந்து அப்படியே பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டே பண்றதுக்கும் வந்து கோவிலை சுத்தியுமே நிறைய இடங்கள் இருக்கு. அடுத்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா அதை காமிக்கிறேன், டெம்பிள் அகாமடேஷன் பத்தி. மக்களே, சாய் சன்ஸ்தான் ட்ரஸ்ட், அதாவது டெம்பிள் அகாமடேஷனோட டெம்பிள் ட்ரஸ்டோட அகாமடேஷன்ஸ் வந்து தனியா இருக்குங்க. ஒரு 2-3 அகாமடேஷன் இருக்கு. ஓகேவா? சாய் ஆஷ்ரம் 1, 2, அதுக்கப்புறம் பக்தி நிவாஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் துவாரகாவதின்னு ஒன்று இருக்கு. மொத்தம் 4 அகாமடேஷன் இருக்கு. சிங்கிள் பர்சனா வந்தா டார்மெட்ரியில தான் தங்க முடியும். ஏன்னா சிங்கிள் பர்சனுக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஃபேமிலியா வந்தீங்கன்னா, குரூப்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் கொடுப்பாங்க. கப்புலா வந்தீங்கன்னா நீங்க அந்த மேரிட் ஸ்டேட்டஸ் காமிக்கிற மாதிரி ஏதாவது ப்ரூஃப் காமிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்க ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம், ரூம்ஸ்க்கு நேர்லயும் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோல நான் டீட்டெயில்டா காமிக்கிறேன். ஏன்னா இதுவே வந்து நல்லா சூப்பரா இருக்கு. என்டையர் ஸ்பேஸையும் காமிச்சிட்டு உங்களுக்கு ஹோட்டல்ஸையும் காமிக்கணும்னா ரொம்ப ப்ரொலாங்டு வீடியோவா ஆயிடும். அதனால ஹோட்டல் வீடியோ வந்து தனியா காமிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரைவேட் ஹோட்டல்ஸ், பஸ் ஸ்டாண்டு, இதை பத்தி இன்னொரு வீடியோ பண்றேன். ஸோ ஒரு 3 வீடியோ, இந்த வீடியோ, அடுத்த 2 வீடியோ வந்து ஷிரடி பத்தி ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, இதுதான் வந்து துவாரகாமயி தர்ஷன் கியூங்க. துவாரகாமயி சொன்னால அவர் இருந்த காலங்கள்ல அவர் வாழ்ந்த இடம், அதுதான் வந்து துவாரகாமயி. ஓகேவா? ஸோ அதுக்கு போற கியூ எல்லா பக்கமே சரியான செக்யூரிட்டிங்க. அங்க போற வழியில ஃபுல்லாவே வந்து இது ஒரு பெரிய டெம்பிள் காரிடார் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவரோட சமாதி, துவாரகாமயி, சாவடி, இது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் காரிடார் மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து நம்ம மொபைல் எல்லாம் எதுவுமே கொண்டு போக முடியாது. மொபைலு, பேக்ஸ் எதுவுமே கொண்டு போக முடியாது. அழகா எல்லாத்தையும் இங்க நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. மொபைல் கேமராஸ் நாட் அலவுடு, எஸ்எல்ஆர் கேமராஸ் நாட் அலவுடு, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இது எதுவுமே அலவுடு கிடையாது. எல்லாத்தையுமே நீங்க கவுண்டர்ல போட்டு, லாக்கர்ல போட்டு தான் போகணும். இதெல்லாமே வந்து லட்டு பிரசாதங்கள், தேங்காய் எல்லாமே வச்சிருக்காங்க. பூஜைக்கு தேவையான எல்லா சாமானங்களும் உங்களுக்கு கோவில் பக்கத்திலே கிடைக்கும். இங்க பாருங்க, சென்ட்ரல் செக்யூரிட்டி, இதெல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி தான் நீங்க உள்ளேயே போக முடியும். சோ இதுதான் வந்து துவாரகாமயி உள்ள போய் தரிசனம் போற இடம். அப்படியே நார்த் இந்தியால இருக்கிற ஒரு பக்தி பரவசமான இடம் தெரியுதா உங்களுக்கு? சூப்பரா இருக்குல்ல? செம்ம டிவோஷனலா இருக்காங்க. எல்லா பக்கமே இந்த எல்இடி ஸ்கிரீன்ஸ் வச்சிருக்காங்க. பூஜை நடக்கிறது வந்து உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் நீங்க. இங்க ஒரு லட்டு பிரசாத் சேல்ஸ் கவுண்டர் இருக்கு பாருங்க. டைம் ஆக ஆக கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குங்க. ஒரு 8 மணிக்கு மேல ஸ்டார்ட் ஆகிற கூட்டம் வந்து 9 மணிக்கு மேலாம் சரியான கூட்டம் ஆரம்பிச்சிருது. ஈவினிங் வரைக்குமே இனி சரியான கூட்டம் இருக்கும். இதுதான் துவாரகாமயிங்க. சாய்பாபா அவர்களோட புண்ணிய ஸ்தலம். மக்கள் உள்ள போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. சோ இதுக்கு பக்கத்திலேயே வந்து சாவடின்னு ஒரு இடம் இருக்கு. இதுதான் ஸ்ரீ சாவடி. துவாரகாமயிக்கு பக்கத்திலேயே இருக்கும். சாவடி அவர் இருந்த இடம் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா போத் முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் 2 பேருக்குமே வந்து இது ஒரு புண்ணிய ஸ்தலம் மாதிரி. ஏன்னா சாய்பாபா அவர்கள் வந்து இஸ்லாம், ஹிந்து மதத்தை வந்து அந்த காலத்துல இருந்த பிரிவினைகளை எல்லாம் நீக்கி எல்லாரும் ஒற்றுமையா வாழணும்னு ரொம்ப ப்ரீச் பண்ணவரு. நார்த் இந்தியால அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும்ல. சோ அதையெல்லாம் களைஞ்சு எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு அவரு நிறைய அரும்பாடுபட்டிருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹாஜி அப்துல் பாபாஸ் காட்டேஜ்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம சாய்பாபா அவர்களோட பக்தர். ஓகேவா? இங்க பாருங்க, ஸ்ரீ சாய்பாபா ஹாஜி அப்துல் பாபாஸ் காட்டேஜ்னே வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கும் இங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் ஹிந்துஸ்க்கும் சரி முஸ்லிம்ஸ்க்கும் சரி இது புண்ணிய ஸ்தலம்.
ஓம் சாய்ராம். இங்க பாருங்க, இவரு தாங்க. எவ்வளோ அருமையில ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸுங்க. விர்ச்சுவலா உங்களுக்கு இந்த இடங்களை எல்லாம் காட்டத்துல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சாவடிக்கு ஆப்போசிட்லயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிருந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள மெயின் சமாதி டெம்பிள் தெரியுது பாருங்க, கோல்டன் பிளேட்டடா. செம பியூட்டிஃபுல் தரிசனம். உள்ளதான் நம்ம போக முடியாது, மொபைல் கொண்டுட்டு, அதனால வெளியே இருந்தே உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபுல்லா உங்களுக்கு விர்ச்சுவலா எடுத்துட்டு தான் நான் தரிசனத்துக்கு போறேன். ஏன்னா உள்ளுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு மினிமம் 2 hours ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ள போறேன். சோ இங்க பாருங்க, ஸ்ரீ சாவடியும் பார்த்தாச்சா. நிறைய எல்லா பக்கம் ப்ரொடெக்ஷன். அவ்வளவு கூட்டம் வந்தாலும் இந்த ஹபேசாட் எல்லாம் இல்லாம, அமளி துமளி இல்லாம அவ்வளவு நீட்டா நடக்குதுங்க தரிசனங்கள் எல்லாமே. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தா உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். டீ, காஃபி இது எல்லாமே அவைலபிளா இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ் நம்ம எல்லாமே பியூர் வெஜ் தான். உடுப்பி ஹோட்டல் இருக்கு, நார்த் இந்தியன் ஹோட்டல்ஸும் இருக்கு, சவுத் இந்தியன், பஞ்சாபி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, டீ எல்லாம் அப்படியே நம்ம மராத்தி அம்மாஸ் வச்சிட்டு இருப்பாங்க. நம்ம தமிழர்கள் வந்திருக்காங்க பாருங்க, அழகா கதர் வேட்டி ஷர்ட் எல்லாம் கட்டிட்டு, வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு சூப்பரா தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. ஸோ நம்ம நாட்டோட எல்லா மூலையில இருந்தும் பக்தர்கள் வருவாங்க. ஸோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க எந்தெந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இப்போ வந்து இங்க இருக்கோம். ஓகேவா? சாய்பாபா அவர்கள் கோவில், துவாரகாமயி, சாவடி எல்லாம் இருக்கிற இடத்துல. ஸோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய் ஆசிரம்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் துவாரவதி பக்தி நிவாஸ்னு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசாதாலய், சாய் ஆசிரம் 2, இதெல்லாமே வந்து ஸ்டே பண்றதுக்கான இடங்கள். அது தனி வீடியோல கவர் பண்றேன். மக்களே, இப்போ நம்ம கேட் நம்பர் 4 பார்த்தாச்சு. துவாரகாமயி, சாவடி எல்லாம் இருக்கிற ஏரியா. ஸோ இங்கிருந்து நம்ம கேட் நம்பர் 3 பக்கம் போக போறோம். ஓகேவா? இது ஃபுல்லாவே வந்து ஒரு காரிடார் மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பிளிஸ்ஃபுல்லா இருக்குங்க. வார்த்தைகள்ல விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பிளிஸ்ஃபுல்லான ஒரு மார்னிங். ஐயோ, செம்ம பிளஸ்டா இருக்குங்க. நம்ம சூரியன் வேற அழகா உதிச்சுட்டு சன்கிஸ் பண்றாரு. சன்கிஸ் மார்னிங், சன்கிஸ் blissful morning in ஷிரடின்னு தான் சொல்லணும். ஸோ சாவடிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஆர்ச்குள்ள வந்தீங்கன்னா நம்ம கேட் நம்பர் 3 போயிடலாம். ஸோ இங்க போற வழியிலையும் பாத்தீங்கன்னா நிறைய இந்த சாய்பாபா அவர்களோட புக்ஸ் எல்லாம் இருக்கும், லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அவரோட வாசனங்கள், அது அவரோட டீச்சிங்ஸ், இதெல்லாமே டிஸ்கிரைப் பண்ற மாதிரி. இது வந்து ஹனுமான் டெம்பிள், தக்ஷின்முகி ஹனுமான் மந்திர், அதாவது தெற்க பாக்குற ஹனுமான் மந்திர். தமிழ்ல சொல்லணும்னா ஹனுமான் மந்திரும் ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாமே வந்து சாய்பாபா அவர்கள் வந்து இருந்த வாழ்ந்த காலங்கள்ல கால் பதிஞ்ச இடங்கள்ங்க. எவ்வளவு புண்ணியமான இடத்துல நாம இருக்கோம் பாத்தீங்களா? ஓம் சாய்ராம், குருவே சரணம். அழகா சாய்பாபா அவர்களோட சிலை எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே இங்க வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளிஸ், ஸ்பிரிச்சுவல் பிளிஸ் ஒட்டிக்குங்க. இது ஒரு பெரிய ஆலமரம், அரசமரம் எல்லாம் ஒன்னா வளர்ந்துருக்குங்க. நம்ம ஊர் கோவில்கள் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிதான். நம்ம இந்தியாக்குன்னு ஒரு கல்ச்சர்னா இந்தியா ஃபுல்லா அப்படிதாங்க இருக்கு. இங்க பாருங்க, நம்ம அரச மரத்துக்கு அடியில இந்த பாம்புக்கு எல்லாம் வழிபடுவோம்ல, நாகராஜாக்கு, அந்த வழிபாடு நடந்துட்டு இருக்கு. அழகா வெளியே ஒரு அகல் தீபம் வச்சிருக்காங்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இது வந்து ஃப்ரீ தர்ஷன் போற வழிங்க. இல்ல இது வந்து முக் தர்ஷன். ஸோ அங்கங்க கியூஸ் இருக்கு. இந்த மாதிரி இது ஒரு பெரிய ஓபன் டோர் ஹால் மாதிரி இருக்குங்க. பூஜைஸ், அதுக்கப்புறம் ஏதாவது கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும்னா இங்க நடக்கும் போல. சாய் devotees are requested to wear decent clothes while for darshan போட்டிருக்காங்க.
ஸோ அது பார்த்துக்குங்க. மற்றபடி எதுவும் பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஆர்த்தி வந்து பகல் ஆர்த்தி வந்து 12 மணில இருந்து 12:30 வரைக்கும், தூப் ஆர்த்தி வந்து ஆஸ் பர் சன்செட் டைம், சேஜ் ஆர்த்தின்னு போட்டிருக்காங்க, அது நைட் ஆர்த்தி போல 10 PM to 10:55 PM. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 11:15 AM to 1 PM வந்து க்ளோசிங் டைம். இது லைக் முக தரிசனத்துக்கு மெயின் கோவிலோட டைமிங்ஸ் அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நிறைய கேட்ஸ் இருக்கு, 4 கேட்ஸ் இருக்கு. எல்லா கேட் வழியாவும் நீங்க தரிசனத்துக்கு போகலாம். இது வந்து கேட் நம்பர் 3ன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது கேட் நம்பர் 3. நேரா வந்து சாவடிக்கு பின்னாடி இருக்குங்க. வே டு ஸ்ரீ சாய் பிரசாதாலயன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து அன்னதான மண்டபத்துக்கு போற வழி. ஓகேவா? ஸ்ரீ சாய் பிரசாதாலயா. ஸோ அழகா வந்து சாவடியில இருந்து கேட் நம்பர் 3 வழியா போகணும். ஃப்ரீ ஷூ ஸ்டாண்டு, மொபைல் கவுண்டர் எல்லா கேட்லயும் இருக்கும். இது கேட் நம்பர் 3. முக்தர்ஷன், ஹனுமான் டெம்பிள், துவாரகாமயி, சாவடி எல்லாம் இந்த சைடு போகணும். டைரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. எல்லா பக்கம் வந்து டொனேஷன் கவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பிரசாதம் வாங்குற இடங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. கேலண்டர் விற்கிற இடங்கள் எல்லாம் இருக்கு கேட் நம்பர் 3 பக்கத்துலயும். இது வந்து ஸ்ரீ சாய் பாபா சந்நிதி சதாப்தி மண்டபம். பக்தர்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல மண்டபம்ங்க. ஸ்ரீ சாய்பாபா சமாதி சதாப்தி மண்டபம். அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. மக்களே, கேட் நம்பர் 3க்கு ஆப்போசிட்ல இங்க பாருங்க சாய்பாபா புக் ஸ்டாலு, அதுக்கப்புறம் நிறைய பிரசாத கவுண்டர். இங்க ஒரு லட்டு பிரசாத் சேல்ஸ் கவுண்டர் இருக்கு பாருங்க. எல்லா கேட்டுக்கு பக்கத்துலயும் இருக்குங்க. 30 ரூபா 2 லட்டு. ஆல்ரெடி சொன்னல, எல்லா கவுண்டர்ஸ்லயும் அதே ரேட்டு தான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சன்னதானம் ட்ரஸ்டே மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா, பக்தர்கள் வந்து ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் கர்நாடகாவோட ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். இங்க பாருங்க, அழகா சாய்பாபா அவர்களோட சிலை வச்சிருக்காங்க. மக்களே, சோ நீங்க ஷிரடி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு பிலிகிரிமேஜா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு நம்ம சாய் சன்னிதானம் ட்ரஸ்ட் இருக்குல்ல, சாய் சன்ஸ்தான் ட்ரஸ்ட் அகாமடேஷன்ல ஸ்டே பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பா நீங்க தங்கிக்கலாம். இன்ஃபேக்ட் டார்மெட்ரியில தங்கறதுக்கு 30 ரூபா தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே வந்தீங்கன்னா பிரசாதாலயம் இருக்கு. 10 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஃபுட்டு, ஃப்ரீ ஃபுட் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டே பண்றதும் கம்மியா ஸ்டே பண்ணிக்கலாம், ஃபுட்டும் ஃப்ரீயா கிடைக்குது. வேற என்ன வேணும்? அழகா வந்து நம்ம சாய்பாபாவை தரிசனம் பண்ணிட்டு நீங்க ஊருக்கு போகலாம். அங்கிருந்து வர்றதுதான் உங்களுக்கு செலவு. ஓகேவா? ஸோ இங்க பக்தர்கள் ஏமாற்றம் அடைகிறதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், எது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எங்கேயும் போய் ஏமாற தேவையில்லை. ஓகேவா? மொபைல் லாக்கர்ல இருந்து உங்களுக்கு செப்பல் ஸ்டாண்டும் ஃப்ரீ. மொபைல் லாக்கருக்கு 30 ரூபா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் தான். ஓகேவா? நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டணும் சாய் சன்ஸ்தான் ட்ரஸ்ட்டை. ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்ட் அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க மொத்தம் இந்த பிலிகிரிமேஜ் சைட்டையும். மக்களே, கேட் நம்பர் 3, கேட் நம்பர் 4, 3 ரெண்டுமே பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்பதான் நம்ம மெயின் ஏரியாக்கே வந்திருக்கோம் மக்களே. கேட் நம்பர் 1, கேட் நம்பர் 6, கேட் நம்பர் 7 இங்கெல்லாம் தான் வந்து மெயின் தரிசனத்துக்கு போற வழி. இவ்வளவு நேரம் நாம பார்த்தது வந்து துவாரகாமயி, சாவடி இதெல்லாம். ஓகேவா? மெயின் தரிசனத்துக்கு போற என்ட்ரன்ஸ் இதுதான். கேட் நம்பர் 1 வந்து ஆரத்தி செய்யறவங்க போற வழி. கேட் நம்பர் 6 வந்து பேடு பாஸ் வச்சிருக்கிறவங்க தரிசனத்துக்கு போற வழி. கேட் நம்பர் 7 and 8 வந்து ஃப்ரீ தர்ஷன் பாஸ் என்ட்ரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துக்கு போற வழி. ஃப்ரீ ஷூ ஸ்டாண்ட் எல்லாமே அங்க இருக்கா. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ட்ரிங்கிங் வாட்டர்.
ஸோ அப்படியே போயிட்டு உங்களுக்கு ஃப்ரீ தர்ஷன், பேடு தர்ஷன் அதெல்லாம் எங்க இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அங்க முன்னாடி இருக்கு எல்லாத்தையும் பார்த்துடலாம். எவ்வளோ பெரிய ஃப்ரீ ஷூ ஸ்டாண்ட் பாருங்க. ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு காசு கிடையாது. ஆனா சரியான கூட்டமா இருக்குங்க, அநியாயத்துக்கு ரஷ். ஸோ மக்களே அழகா நீங்க செப்பல் எல்லாம் விட்டுட்டு மொபைலுக்கு நான் 30 ரூபான்னு சொன்னேங்க, ஆனா 5 ரூபா தான். சாரி, ஓகேவா, 5 ரூபா தான் மொபைல் லாக் இருக்கு. அப்படியே அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உள்ள வந்தீங்கன்னா இங்க போட்டிருக்காங்க பாருங்க, request for all Sai devotees while purchasing garlands and flowers, Sai devotees should take a receipt of the same. Without receipt, devotees will not be allowed to offer flowers and garlands in the temple. Sai devotees should be careful that they are not getting cheated while purchasing flowers and garlands from shops. எவ்வளவு ஸ்ரத்தை எடுத்து பண்ணிருக்காங்க பாருங்க. சோ நீங்க எங்கேயுமே ஏமாற தேவையில்லை, ஓகேவா. நீங்க பூஜை சாமானை வாங்கும் போது அதுக்கு ரெசிப்டும் வாங்கிக்கோங்க. ரெசிப்டோட கொடுத்தாதான் வந்து உள்ள வாங்கிப்பாங்களாம் அந்த பிரசாதத்தை, ஓகேவா. ஸோ அது பார்த்துப்பாங்க. சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனி என்ட்ரி இருக்குங்க, கேட் நம்பர் 2A. ஸோ இதுவும் பார்த்துக்குங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீனியர் சிட்டிசன் என்ட்ரியுமே தனியா இருக்கு, கேட் நம்பர் 2A. ஜென்ஸுக்கு தனியா, லேடிஸ்க்கு தனியா, அதுவும் வேற லெவல்ல. சரி வாங்க, கேட் நம்பர் 6, 7, 8 எல்லாம் அங்க இருக்கு. மக்களே இங்க பாத்தீங்களா, சுத்தியுமே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும், பிரைவேட் ஹோட்டல்ஸும். ஸோ பிரைவேட் ஹோட்டல்ஸ், பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் வந்து தனி வீடியோவா காமிக்கிறா. டெம்பிள் அகாமடேஷன் தனி வீடியோவா காமிக்கிறேன். ஸோ இன்னும் 2 வீடியோ இருக்கு உங்களுக்கு, நம்ம ஷிரடி டீடைல்ஸ் பத்தின 2 வீடியோ இருக்கு, ஓகேவா. ஸோ இது வந்து பேட் பாஸ் என்ட்ரியும் ஃப்ரீ தர்ஷன் என்ட்ரியும் போற வழி. இங்க பாருங்க, கேட் நம்பர் 2. செம்ம பியூட்டிஃபுல்லா ஒரு கோட்டை மாதிரி பண்ணிருக்காங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. செம்ம ஹாப்பிப்பா. இவ்வளவு ஆர்கனைஸ்டா பாக்குறதே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தாங்க. மக்களை இங்க ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருக்காங்க பாருங்க, ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு சாய் டிவோட்டீஸ், இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் பேட் தர்ஷன் பாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். பேட் தர்ஷன் பாஸ் rupees 200 per person, ஓகேவா. இட் இஸ் mandatory to have any one of the identity documents, ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, இது எது வேணாலும் வச்சுக்கலாம், ஓகேவா. அதை வச்சுதான் நீங்க பேட் தர்ஷன் பாஸ் வாங்கணும். Note that pass will not be issued without ID proof. ஸோ ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு வந்துருங்க மக்களே. மக்களே ஃப்ரீட் அண்ட் பேடு தர்ஷன் போற வழியில அங்கங்க போட்டிருப்பாங்க, வே டு ஸ்ரீ சாய் பிரசாதாலயா, அன்னதான கூடம். ஸோ அங்க போற வழிதான் இது எல்லாமே. இங்கே ஃப்ரீ ஷூ ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. மக்களே பேடு தர்ஷன் கவுண்டர்ஸ் பக்கத்துல வந்தாச்சுங்க. Humble request to Sai devotees, please keep your chappals and shoes in the Sanstha's free shoe stand. ஸோ கடைகள்ல எல்லாம் கொண்டு போய் செப்பலை காசு கொடுத்து வைக்க வேண்டாம், இங்கேயே வச்சுக்கோங்கன்னு அவங்களே போட்டிருக்காங்க. மொபைல் லாக்கர் 5 rupees எல்லா பக்கமே இருக்குங்க, எல்லா என்ட்ரி பக்கமே, எல்லா கேட்லயுமே வந்து உங்களுக்கு செப்பல் வைக்கிறதுக்கும் ஸ்டாண்ட் இருக்கும், ஷூ ஸ்டாண்டும் இருக்கும். பேக் வைக்கிறதுக்கு லாக்கர் கிடையாது மக்களே, அதனால பேக் கொண்டு வராதீங்க. மொபைலை மட்டும் இந்த மாதிரி லாக்கர்ல வச்சிருங்க. செப்பல், மொபைல் மட்டும் கொண்டு வந்தா போதும், ஓகேவா. பேக்கை வந்து நீங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்லே வச்சுட்டு வந்துருங்க. ஃப்ளவர் அண்ட் கார்லண்ட் சேல்ஸ் கவுண்டர்னே தனியா வச்சிருக்காங்க மக்களே. இங்க பாருங்க, ரோஸ் புக்கே வந்து 10 ரூபா, கார்லாண்ட் வித் ரோஸ் 50 ரூபா, கார்லாண்ட் வித் ரோஸ் 4 feet 120 ரூபா, கார்லாண்ட் வித் ரோஸ் 5 feet 170. ஸோ இங்க வாங்கிட்டு ரெசிப்டும் வாங்கிக்கோங்க. அந்த ரெசிப்டோட உள்ளுக்குள்ள போனாதான் வாங்கிப்பாங்க உள்ளுக்குள்ள பூஜைக்கு, ஓகேவா. வேற லெவல். ஓ, தர்ஷன் பாஸ் இங்க ஆன்லைன்லயே எடுத்துக்கலாங்க, கவுண்டர்லயே. பாஸ் புக்கிங் கவுண்டரே ஆன்லைன்ல வச்சிருக்காங்க, வேற லெவல் பண்றாங்க. சோ இங்க பாருங்க, இந்த ஆட்டோமேட்டிக் டிக்கெட் கவுண்டர்லயே நீங்க புக் பண்ணிக்கலாம். Devotees must enter all mandatory details correctly. Primary devotees ID proof and photo captured during booking must match during verification.
Primary devotee must be present for verification and must carry ID proof. Invalid details provided during will be rejected. After successful payment and booking, SMS will be sent to the provided mobile number and receipt will be printed. The page will refresh automatically if no activity in 5 minutes. பாத்தீங்களா சூப்பரா நீங்க புக் பண்ணிக்கலாங்க. இங்க பாருங்க புக்கிங் டீடைல்ஸ்னு போட்டு தர்ஷன் டேட்டு ஸ்லாட்டு எவ்வளவு மேல் ஃபீமேல் சில்ட்ரன் எவ்வளவு டிவோட்டிஸ் மொத்தம் ஐடி ப்ரூஃப் நம்பரு ரிப்போர்ட்டிங் பிளேஸ் எந்த கேட் நம்பர்லன்னு கண்ட்ரி இதெல்லாமே கொடுத்துட்டு போட்டோ கேப்சர் இங்க ஆயிடும். ஓகேவா? போட்டோ கேப்சர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க பே பண்ணிட்டு ரெசிப்ட் எடுத்துக்க வேண்டியதுதான். வேற லெவல்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ புக்கிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க பிரிண்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் மேல பாத்துட்டு இருந்தேன் எங்கடா ரெசிப்ட் வரும்னு. கீழே ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கு பாருங்க, அது வழியா ரெசிப்ட் வந்துடும். ரெசிப்ட் எடுத்துக்க வேண்டியதுதான். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 கவுண்டர் கொடுத்திருக்காங்க. 200 per person. ஓகேவா? பேடு தர்ஷனுக்கு. பேடு தர்ஷன்ல போனீங்கன்னா 1 hourல முடிச்சிடலாம் மேக்சிமம். ஃப்ரீ தர்ஷன் போனீங்கன்னா ஒரு 2 to 3 hours ஆகும். எக்ஸ்ட்ரா 2 to 3 hours. மக்களே உண்மையிலே கலக்கலான சிஸ்டம்ங்க. ஷிரடியில ஒரு பிலிகிரிமேஜ் சென்டரை இவ்வளவு பியூட்டிஃபுல்லா டெக்னாலஜிக்கலா அப்கிரேட் பண்ணி மேனேஜ் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவல் பண்ணிருக்காங்க. ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்டுக்கு ஒரு ஜே போட்டுக்க வேண்டியதுதான். எத்தனை மக்கள் வராங்க நாட்டில இருந்து ஃபுல்லா, அத்தனை மக்களுக்கும் கேட்டர் பண்ற மாதிரி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஃபெசிலிட்டிஸ் நீட்டா பண்ணிருக்காங்க பாருங்க. பெரிய வாக்வேஸ், நிறைய ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்காவா இருக்குங்க. சான்ஸே இல்ல. சோ மக்களே அப்படியே நம்ம பேடு தர்ஷன் கவுண்டர் அந்த இதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த கியாஸ்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தா இங்க வந்து தர்ஷன் போற வழி போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க வே டு தர்ஷன் க்ரூன்னு இருக்கும், கியூன்னு இருக்கும். அப்படியே பாத்துக்க வேண்டியதுதான். சோ இதுதான் வந்து தர்ஷன் போற வழி. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க வே டு ஸ்ரீ சாய் பிரசாதாலயா, வே டு தர்ஷன் கியூ எல்லாமே நீட்டா போட்டிருப்பாங்க. ஓகேவா? கேட் நம்பர் 6 7 எல்லாம் வந்து அடுத்தடுத்து இருக்கு. இவங்க ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க. தெலுங்குல எழுதி இருக்கு பாருங்க. ஆந்திரால நிறைய சாய் பக்தர்கள் இருக்காங்க. ஆந்திரா கர்நாடகால தமிழ்நாட்டை விட நிறைய பக்தர்கள் வந்து ஆந்திரா கர்நாடகால தான் சாய்பாபா அவர்களுக்கு. மக்களே இது வந்து கேட் நம்பர் 6ங்க, பேட் என்ட்ரி. ஓகேவா? வே டு பேட் தர்ஷன் பாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கவுண்டர்னு போட்டிருக்காங்க பாருங்க. கேமராவை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க வெளியே கூட. பட் ஆனா நான் உங்களுக்காக கவர் பண்ணியே ஆவேன் என்ன ஆனாலும் சரி. சோ இங்க கேட் நம்பர் 7 இருக்கு. மக்களே இது வந்து கேட் நம்பர் 7ங்க, ஃப்ரீ தர்ஷன் என்ட்ரி. கேட் நம்பர் 6ல பேடு தர்ஷன், கேட் நம்பர் 7ல ஃப்ரீ தர்ஷன். எங்க ரோஸ், எல்லா பக்கம் ரோஸ் வித்துட்டு இருக்காங்க. சோ இது கேட் நம்பர் 7 ஃப்ரீ தர்ஷன் என்ட்ரிங்க. மக்களே சாய்பாபா அவர்களோட கோவில் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? உள்ளதான் நம்ம போய் எடுக்க முடியாது, அட்லீஸ்ட் வெளியே இருந்து எடுத்துக்கலாம். செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்கு மக்களே. கேம்பஸ் சான்ஸே இல்ல, அவ்வளவு அழகா இருக்கு. மக்களே ஃபுல்லா கவர் பண்ணியாச்சுங்க நம்ம சாய்பாபா அவர்களோட கோவில. சூப்பரா இருக்கா? சோ மக்களே நாம தரிசனமும் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து 2.5 hours ஆச்சு. ஃபுல் கியூங்க, செம்ம பிளிஸ்ஃபுல்லான ஏரியா. ஸோ கண்டிப்பா நீங்க சாய் பக்தரா இருந்தா மகாராஷ்டிரா வந்துட்டு ஷிரடி வந்து இந்த புண்ணிய ஸ்தலத்துல போய் சாய்பாபா அவர்களை வழிபட்டு அவரோட அருளை வாங்கிட்டு வாங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க உண்மையிலேயே. அவ்வளவு பக்தி பரவசமா எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.
ஸோ ரொம்பவே வந்து பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. எப்படி வரணும், எந்தெந்த கேட்டு வழியாக போகணும், ஃப்ரீ தர்ஷன், பேடு தர்ஷன் எங்கே, பேடு தர்ஷன் டிக்கெட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கணும், எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அகாமடேஷனில் ஸ்டே பண்ணுறோம்ல, அங்கேயுமே நீங்கள் வந்து பேடு தர்ஷனுக்கான டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா பக்கமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அடுத்து வர வீடியோஸில் அகாமடேஷன், டெம்பிள் அகாமடேஷன், ப்ரைவேட் அகாமடேஷன், பஸ் ஸ்டாண்ட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சேர்ஸ் ஃப்ரம் ஷிரடி, மகாராஷ்டிராங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.